பயம் தான் உங்களுக்கு பிரச்சனை. விஷம் குடிச்சிட்டோன்னு நீங்க ரொம்ப பேனிக் ஆயிட்டீங்க, சைக்காலஜிக்கலாவே டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு பிபியும் அதிகமாயிடுச்சு. அந்த பயத்துலயும் டென்ஷன்லயும் தான் எல்லா சிம்டம்ஸுமே உங்களுக்கு அப்படியே இருக்க மாதிரியே தோணுது. ஆக்சுவலா உங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை. யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். டாக்டர், நிஜமா தான் சொல்றீங்களா? இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்களா? கல்பனா, இது உங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல பூசி முழுகிறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க காஃபி குடிச்சு எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கும் டாக்டர். உயிரை கொல்ற விஷமா இருந்திருந்தா இவ்ளோ கேஷுவலா நீங்க பேசிக்கிட்டு இருக்கவே மாட்டீங்க. கொஞ்ச நேரத்திலே உங்களுடைய கான்ஷியஸ் போயிருக்கும். அப்புறம் உடம்புல ரொம்ப சீரியஸான ரியாக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். ஆனா காஃபி குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு நெஞ்செல்லாம் எரிஞ்சுதே டாக்டர். நான் நார்மல் கண்டிஷன்லயும் இல்ல. அதெல்லாம் கற்பனை இல்ல டாக்டர். உண்மையாவே என் உடம்புல ஏதோ பாதிப்பு இருந்துச்சு டாக்டர். மைல்டா ஃபுட் அலர்ஜி ஆகிற மாதிரி நீங்க ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க. அதனால தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. நத்திங் டு வரி. டாக்டர், இவங்க பிளட் ரிப்போர்ட். டாக்டர், ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கு? கல்பனா, பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல, உங்க உடம்புல பாய்சன்லாம் எதுவுமே இல்ல. ரிப்போர்ட்ல ஒரு அப்நார்மலிட்டியும் இல்ல, கிளியரா இருக்கு. நீங்க அனாவசியமா பயப்பட வேண்டியதில்ல. தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்யூ so மச். நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிடலாம். நர்ஸ், என் கூட வாங்க. இவங்க ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். சரிங்க டாக்டர். டேக் கேர். ஓகே டாக்டர். பொய் சொல்லி உயிர் பயத்துல எனக்கு கொஞ்ச நேரம் துடிக்க வச்சிட்டல. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. என்னை சீண்டி பாக்குறதுக்கான பலனை கூடிய சீக்கிரம் நீ அனுபவிப்ப. அப்பா, நான் அம்மாவை பார்க்கணும். அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலப்பா. ஒன்றும் ஆகாதுடா தங்கம். அம்மாவுக்கு ஒன்றுமே ஆகாது. சீக்கிரமா சரியாயி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. சரியா? ஒரு நிமிஷம் கேருமா, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வார்ட் நம்பர் 7ல இருக்க பேஷண்ட்டுக்கு பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிட்டேன் டாக்டர். ஓகே. டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணிடட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். கோமதி எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் இல்லையே? அவங்க கிரிட்டிக்கலா இருக்காங்க சார். ரொம்ப ஆழமா அடிபட்டிருக்கு. பிளட் லாஸும் அதிகமா இருக்கு. பேசிக் லைஃப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டை முடிவு பண்ண முடியும். ஓகே. ஏய் மச்சான், இங்க வாடா. என்னாச்சு மச்சான்? ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? யாருக்காக இப்ப இங்க வந்திருக்க? கோமதிக்காகடா. என்னடா சொல்ற? எனக்கு புரியல. கோமதிக்கு தலையில அடிபட்டிருக்கு. அவளை இங்க அட்மிட் பண்ணிருக்கேன். சூப்பர் மச்சான். மத்தவங்க மேல நம்பிக்கை இல்லாம நீயே இதை செஞ்சிட்டியா? அவ நிலைமை இப்ப எப்படி இருக்கு? போய் சேர்ந்துருவல? என்னாச்சு மச்சான்? எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? சாரிடா, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பேசுன கொன்று முனிய. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? அவ சாகணும்னு நீ தானே ரொம்ப தீவிரமா இருந்த. அதுக்கு கூட என்ன வச்சு பிளான் பண்ணியடா. இப்ப திடீர்னு நல்லவ மாதிரி பேசுற. நான் நல்லவ இல்லதான், மோசமானவன் தான். ஆனா ஆனா கோமதி நல்லவடா. அதனால அவ உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்திருக்கா. என்ன மச்சான் சொல்ற? மேல இருந்து விழுந்த இரும்பு பைப்பு என் தலையில விழுந்திருந்தா அவளுக்கு பதிலாக நான் தானே இங்க வந்து அட்மிட் ஆயிருக்கணும். என்ன காப்பாத்த போய் தான் அவ தலையில அடிபட்டு இப்ப வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கா. நான் அவளுக்கு துரோகம் செஞ்சிருக்கேன். அவளை மறந்துட்டு அவ தங்கச்சி பின்னாடி கேவலமா அலைஞ்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேல அவளை கொல்லவும் துடிச்சிருக்கேன். இது எல்லாமே அவளுக்கும் தெரியும். வேற யாராவது அவ இடத்துல இருந்திருந்தா நான் சாகட்டும் தான் விட்டுருப்பாங்க. ஆனா
அவ எதுக்குடா எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன காப்பாத்தணும்? டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட அவளுக்கு என் மேல காதலும் அன்பும் இன்னும் இருக்குடா. அதுதான்டா அவளை என்ன காப்பாத்த வச்சிருக்கு. நான் செஞ்ச துரோகத்தால தான் மனசு வெறுத்து போய் என்ன லீகலா டிவோர்ஸ் பண்ண வச்சிருக்கு. ஆனா அவளுக்குள்ள இருக்கிற பிரியம் டேய் அது இன்னும் அப்படியே தான்டா இருக்கு. நாங்க காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் அது மட்டும் மாறவே இல்லடா. அந்த அன்பை புரிஞ்சுக்காம நான் தான்டா பெரிய தப்பு பண்ணிட்டேன். டேய் தண்டனையிலே எது திரும்ப பெரிய தண்டனை? நம்ம யாருக்கு கெடுதல் நினைச்சோமோ அவங்க நமக்கு நல்லது செய்யறதாண்டா. நான் கோமதியோட உயிரை பறிக்கணும்னு நினைச்சேன். பட் அவ எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காடா. அவளை போய் கொல்ல பார்த்தமேன்னு ரொம்ப உறுத்தலா இருக்கடா. அந்த வலி என்னால் தாங்கவே முடியலடா. டேய் கோமதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா. அவ எனக்காகவும் என் பாப்பாக்காகவும் திரும்ப கண்டிப்பா பொழைச்சு வரணும். இப்ப என் மைண்ட்ல அது மட்டும்தான்டா இருக்கு. நீ இதுக்கு முன்னாடி கிரிமினலா ஒரு விஷயத்தை யோசிச்ச, அது நடக்கல. இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக துடிக்கிற, அது கண்டிப்பா நடக்கும். தைரியமாயிரு. கல்பனா இந்த காஃபி. வெறுப்பேத்துறீங்களா? நீங்களும் என்ன வெறுப்பேத்துறீங்களா? ஏன் என்னாச்சு கல்பனா? காஃபி தானே கொடுத்தேன், அதுக்கே இவ்வளவு கோவப்படுற? இதே மாதிரி ஒரு காஃபி கொடுத்துதான் அந்த ரஞ்சிதா எனக்கு மரண பயத்தை காட்டிட்டா சங்கர். என்ன சொல்ற கல்பனா? யஷோங்கிற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு அவ என்ன முட்டாளாக்கிட்டா. 2 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நான் பயந்து பயந்து செத்து போயிட்டு இருந்தேன். சாகரத்தை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்ல. என் அம்மா போனதுமே நானும் அதுக்கு தயாராயிட்டேன். ஆனா அவங்க சாவுக்கு காரணமா இருந்த அந்த குடும்பத்தை அழிக்காம போயிருவேனுதான் நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். இவ்ளோ காலமா பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிருச்சுன்னு நான் ரொம்ப தவிச்சேன். ஒரு சின்ன பொய்ய வச்சு அவ என்கிட்ட பெருசா விளையாடிட்டா சங்கர். இதுக்கு மேலயும் நான் அவளை விட்டு வைக்க கூடாது. கல்பனா அவளை கொல்ல போறியா? அவளை கொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒரு நிமிஷத்துல அவ கஷ்டமெல்லாம் முடிஞ்சிரும். அவ சாகிறதுங்கிறது தண்டனை இல்ல, விடுதலை. அந்த வலியும் வேதனையும் அவளுக்கு ஈஸியா முடிஞ்சிடக்கூடாது. காலம் முழுக்க அவ என்ன நோக்கடிச்சதை நினைச்சு நினைச்சு அவ துடிக்கணும். வாழவும் முடியாம சாகவும் முடியாம ஒவ்வொரு நாளும் அவ தவிக்கணும். எதுக்குடா இந்த வாழ்க்கைன்னு மனசு நொந்து போய் அவ சாகணும். இதெல்லாம் நடக்கணும்னா அவளை அந்த வீட்ல இருந்து நிரந்தரமா விரட்டி அடிக்கணும். அருண் கிட்ட இருந்து அவளை பிரிச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அவ நடப்போனமா தான் தெரியவா. நான் ஆசைப்பட்ட மாதிரி வேதனையில துடிச்சு துடிச்சு சாவா. கல்பனா ஒரே வீட்டுல இருந்தாலும் அருணும் அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கல, அவங்க அம்மாவும் மருமகளா ஏத்துக்கலன்னு நீ தானே சொன்ன. ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்காங்கிறப்ப நீ புதுசா செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையம்மா. உங்களுக்கு புரியல சங்கர். அவளை அதே வீட்டுல விட்டு வச்சா நான் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறத அவர் நிரூபிச்சிருவா. அதுக்கப்புறம் அவளை எல்லாரும் சாமி மாதிரி கொண்டாடி சந்தோஷமா ஏத்துப்பாங்க. அது நடக்காம இருக்கணும்னா இப்ப இருக்கிற பிரச்சனைய வச்சு வேற ஒரு கேம் ஆடணும். சங்கர், நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. வருஷமா பசிதா ஜூஸ் எதுவும் வாங்கிட்டு வரட்டாமா? வேணாம்ப்பா. ரொம்ப நேரம் எதுவும் சாப்பிடாம இருக்க கூடாதுடா. நான் போய் எதாவது வாங்கிட்டு வரேன். வேணாம்.
வேணாம்ப்பா, நீங்க இங்கே இருங்க. அப்பா, அம்மாவும் நீங்களும் ஏன்பா பிரிஞ்சீங்க? சொல்லுங்கப்பா. சொன்னா உனக்கு புரியாதுடா தங்கம். புரியும்பா, சொல்லுங்க. அம்மா மேல எந்த தப்பும் இல்லடாம்மா. அப்பா தான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அம்மாவை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேல என் கூட இருக்க முடியாதுன்னு அம்மா பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு நீங்களும் வேணும், அம்மாவும் வேணும்ப்பா. நம்ம முன்னாடி மாதிரி ஒன்னாவே இருக்கலாம்னு அம்மா கிட்ட சொன்னேன்ப்பா. உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். அம்மா தான் இனிமே அதெல்லாம் முடியாது, நம்ம பெங்களூர் போயிடலான்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, இங்கதான் இருப்பேன். நீங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துருங்கப்பா. அது என்னால முடிவு பண்ண முடியாதுமா. இந்த விஷயத்துல அம்மா தான் முடிவு எடுக்கணும். அம்மா என்ன சொன்னாலும் நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பா, நீங்க அம்மா கிட்ட சாரி கேளுங்களேன், எல்லாம் சரியாயிடும். நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம்ப்பா. செல்லம், அழக்கூடாதுரம்மா. உங்க அம்மா சொன்னதான் நானும் சொல்றேன். இனிமே நம்ம ஒரே வீட்டில் இருக்கிறது நடக்காது. நான் இல்லைனாலும் அம்மா உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நீ அனாவசியமா ஆசை வளர்த்துக்காத. அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் நீயும் கேட்கணும். அப்பா, ப்ளீஸ்ப்பா, அம்மா பெங்களூர் போவேணும்னு சொல்லுங்கப்பா. நம்ம 3 பேரும் இங்கே இருக்கலாம். எனக்கு நீங்க 2 பேர் கூடவே இருக்கணும். சார், நீங்க தீனனா? நான் தான். உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. ஆ, ம். சரி. செல்லம், செல்லம், நான் டாக்டர் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அமைதியாக எங்கேயே உட்காந்துட்டு வேற எங்கேயும் போயிடக்கூடாது, சரியா? நான் வரும்போது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். அழக்கூடாது, ஓகே? ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடுச்சா டாக்டர்? அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லைல்ல? சார், அவங்களுக்கு இமீடியட்டா சர்ஜரி பண்ணணும். தலையில பலமா அடிபட்டதால பிரெயின்ல ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கு. சர்ஜரி மூலமா அதை சரி பண்ணலன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும். அப்படின்னா சர்ஜரி பண்ணிடுங்க டாக்டர். அதுலயும் ஒரு ரிஸ்க் இருக்கு சார். இது ரொம்ப கிரிட்டிக்கலான சர்ஜரி. பேஷண்ட் உயிர் பழிக்க 20 to 30% தான் சான்சஸ் இருக்கு. ஆனா நமக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. அந்த 30% சான்ஸ்க்காக தான் நம்ம இந்த ரிஸ்கே எடுத்து ஆகணும். உங்க முடிவு என்னன்னு நீங்க தான் சொல்லணும். சர்ஜரி பண்ணிடுங்க டாக்டர். ஆனா அவளுக்கு எப்படியாவது உழைக்க வச்சிருங்க டாக்டர், ப்ளீஸ். சாரி சார், என்னால அந்த அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. நாங்க முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். ஆனா இந்த மாதிரி சர்ஜரியில 10ல 2-3 பேர் தான் பழைப்பாங்க. சோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருங்க. சிஸ்டர், டாக்டர், சார் கிட்ட ஃபார்ம்ல சைன் ஓகே வாங்கிடுங்க. டாக்டர். சார், சர்ஜரிக்கு முன்னாடி உங்க வைஃபை ஒரு தடவை பாத்துக்கணும்னா பாத்துக்கோங்க. சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சந்தேகப்பட்டது சரிதான். வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் கல்பனா தான் காரணம். அது மட்டும் அருணுக்கும் அத்தைக்கும் எப்படியாவது புரிய வச்சுட்டா போதும். என்ன ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, கல்பனாவை நம்பி ஏமாறாம இருப்பாங்க.
ஏன்டி இப்படி செஞ்ச? ஆ? எதுக்குடி என்னை காப்பாத்துன? என் கூட வாழ பிடிக்காம தானே என்ன டைவர்ஸ் பண்ண? என்ன அப்படியே சாகட்டும் விட்டுக்கலாமே. நிரந்தரமா என் தொல்லை ஒழிஞ்சது நீ பாப்பாவோட நிம்மதியா இருந்திருக்கலாமே. ஏய், என்ன காப்பாத்த போய் நீ இப்படி சாக கிடக்குறேடி. உனக்கு இந்த தலையெழுத்துல தேவைதானா? நான் ஒரு கிரிமினல், கேடு கெட்டவன், மோசமான வண்டினா. அன்பு காதல் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையே பல தடவை கொல்ல பார்த்த பாவிடினா. இந்த கொலகாரம் மேல ஏண்டி இறக்கம் காட்டின? உன் கருணைக்கும் இறக்கத்துக்கும் தகுதியே இல்லாத வண்டினா. வாழ்றதுக்கான அருகதையும் எனக்கு இல்லடி. நான் வாழறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா நீ வாழணுமா? ரொம்ப நாள் வாழணுமா? நம்ம குழந்தைக்காக வாழணும், தங்கச்சிக்காக நீ வாழணும்டி. சாக வேண்டியது நான் தான்டி, நான் தான். இவர் நீ என்ன செய்வன்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது மரியாதை பொழைச்சு வந்துரு. நான் உன்கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும்டி. நீ என்ன திரும்ப ஏத்துப்பியோ இல்லை என் கூட சேர்ந்து வாழ்வியோன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் திருந்திட்டேன்ற சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லபடியா திரும்பி வந்துரு ப்ளீஸ் கோமதி. நான் கடவுள்கிட்ட இது வரைக்கும் மனசார எதுக்காகவும் வேண்டிக்கிட்டது இல்லடி. ஆனா இன்னைக்கு உனக்காக வேண்டிக்கிறேன். ஏய் ஏய், என்னையும் பாப்பாவையும் ஏமாத்திராதடி. எம்மனோட போராடி எப்படியாவது மீண்டும் வந்துரு, மீண்டும் வந்துரு. கோமதி எப்படியாவது போச்சு வந்துருடி. சார் சார், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். சர்ஜரிக்கு டைம் ஆயிடுச்சு. இவங்களை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போகணும். சிஸ்டர், என் பாப்பா மட்டும் 2 நிமிஷம் வந்து பார்த்துட்டு போயிட்டுமா? சரிங்க சார். சார் சார், ஒரு நிமிஷம். இவங்க ஜுவல்ஸ்லாம் கழட்டி தர, வாங்கிட்டு போங்க சார். டாக்டர், கோமதி எப்படி இருக்கா? தப்பா எதுவும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் டாக்டர். டோன்ட் வரி, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. உங்க வைஃப் கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டிட்டாங்க. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க் யூ so much டாக்டர். தேங்க் யூ so much டாக்டர்.
எழுந்துருங்க, அழாதீங்க. அப்பா ஏப்பா அழுறீங்க? என்னாச்சுப்பா? விடுடா விடுடா. தேங்க்யூ டாக்டர். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் சார். கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். சர்ஜரி ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருந்தது. பை காட்ஸ் கிரேஸ் நல்லபடியா முடிஞ்சது. ஷீ இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ். டாக்டர் கோமதி போய் இப்போ பார்க்கலாமா டாக்டர்? இன்னும் உங்களுக்கு கான்ஷியஸ் வரல. ஐசியூல அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். 3 hours கழிச்சு தான் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். குட்டிமா அம்மா பொழைச்சிட்டாங்கடா. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்கடா. அப்படியாப்பா? அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன்ப்பா. ஆமாம்மா ஆமாம்மா, எல்லாமே உன்னோட வேண்டதுனால தான். நீ சாமி கிட்ட வேண்டிட்டதுனால தான் அம்மா பொழைச்சிட்டாங்க. அப்பா அம்மாவை போய் பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் அம்மா நார்மல் வார்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் பார்க்கலாம், சரியா? ம்.